ஒரு பொற்கொல்லன் வசதியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திருமண வயதில் அழகான மகள். அதே ஊரில் வட்டிக்கு கடன் கொடுக்கும் சேட்டு ஒருவன் இருந்தான். அவன் ஒரு இளைஞன். அவனுக்கு பொற்கொல்லன் மகளை மணமுடிக்க ஆசை. பொற்கொல்லன் மகளுக்கு சேட்டு இளைஞனை அறவே பிடிக்காது. ஒருமுறை நாட்டின் பொருளாதாரம் தீவிரமாக தேய ஆரம்பித்தது. பொற்கொல்லனின் வியாபாரம் நொடித்து போகும் நிலைக்கு வந்தது. ஏகப்பட்ட பொருள் இழப்பு. வியாபாரத்தை தொடரவும் வாழ்க்கை செலவுகளுக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வந்தது. பொற்கொல்லன் வேறு வழி இல்லாமல் சேட்டு இளைஞனிடம் கடன் வாங்க போனான். சேட்டும் கேள்வி கேட்காமல் கடன் கொடுத்தான். அவனை பொறுத்தவரை வருங்கால மாமனார் அல்லவா. கொடுத்த கடனை திரும்ப கேட்டபோது பொற்கொல்லனும் அவன் மகளும் தீவிரமாக மறுத்தார்கள். சேட்டு ஊர் பெரியவர்களிடம் நியாயம் கேட்டான். அவர்களும் வசதியாக வாழும் சேட்டுக்கு மகளை மணமுடித்து கொடுத்து விடும்படி தான் பொற்கொல்லனுக்கு அறிவுறுத்தினார்கள். பொற்கொல்லன் மறுத்துவிட்டான். பணத்தை எப்படியாவது திருப்பி தந்து விடுவதாக சொன்னான். எப்படி, எப்போது என்றுதான் அவனால் சொல்ல முடியவில்லை. பிரச்சனையை தீர்க்க சேட்டு அனைவருக்கும் ஒரு யோசனை சொன்னான். அதன்படி ஊரின் மத்தியில் உள்ள திடலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் வார கடைசியில் கூட வேண்டும். அந்த திடலில் கருங்கூழாங்கற்களும் வெண்கூழாங்கற்களும் நிறைந்திருக்கும். அந்த சமயம் சேட்டு திடலில் இருக்கும் கற்களில் இருந்து ஒரு கருங்கூழாங்கலையும் ஒரு வெண்கூழாங்கலையும் ஒரு சிறிய பைக்குள் போட்டு கொண்டு வருவான். பொற்கொல்லன் மகள் அவன் கொண்டு வரும் பைக்குள் கையை விட்டு ஊரார் மத்தியில் ஒரு கல்லை எடுக்க வேண்டும். அவள் கையில் வெள்ளைக்கல் வந்தால் அவள் விருப்பம் போல் மனம் செய்து கொள்ளலாம். கருப்பு கல் வந்தால் தன்னைத்தான் அவள் மனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த யோசனையை பொற்கொல்லனும் அவன் மகளும் ஒத்துக்கொண்டால் கடனை ரத்து செய்து விடுவதாக சேட்டு ஊர் பெரியவரிடம் கூறினான். ஊரார் கட்டாயப்படுத்தியதன் காரணத்தால் வேண்டா வெறுப்பாக பொற்கொல்லனும் அவன் மகளும் இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். சேட்டு தந்திரமாக ஒரு காரியம் செய்தான். அவன் திடலுக்கு கொண்டு செல்லும் பைக்குள் ரகசியமாக செய்வதாக நினைத்து கொண்டு 2 கருப்பு கூழாங்கற்களை வைத்து கட்டிவிட்டான். ஆனால் உண்மையில் பொற்கொல்லன் மகளுக்கு வேண்டிய ஒரு சிறுவன் அந்த காரியத்தை சேட்டுக்கு தெரியாமல் பார்த்து விட்டான். உடனே ஓடிப்போய் அவளிடம் போட்டு கொடுத்து விட்டான். பொற்கொல்லன் மகள் தீவிரமாக சிந்தித்து பார்த்தாள். அப்பாவும் அவளும் எடுத்திருந்த முந்தைய நிலைகளால் சேட்டின் மேல் இப்போது சந்தேகத்தை கிளப்பினால் வேண்டுமென்றே திருமணத்தை தவிர்ப்பதற்காக செய்வதாகத்தான் ஊரார் நினைக்கப் போகிறார்கள் என்று அவளுக்கு துல்லியமாக புரிந்தது. முதலில் அப்படி செய்ய தோன்றிய எண்ணத்தை கைவிட்டு விட்டாள். அவள் சிறுவனை இந்த விவரம் மற்றவருக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தி அனுப்பினாள். அடுத்த நாள் ஊரார் மத்தியில் அவள் தலைவிதி நிச்சயிக்கப்பட போகிறது. என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்து யோசித்து விடை எதுவும் கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அடுத்த நாள் திடலுக்கு போகும் நேரம் வந்தது. அமைதியாக திடலுக்கு போனாள். அங்கே அவளுக்கு தரையில் கிடந்த கருப்பு வெள்ளை கூழாங்கற்களை பார்த்தவுடன் உற்சாகம் வந்துவிட்டது. சேட்டு கண்டிப்பாக தனக்குத்தான் வெற்றி என்ற நமட்டு சிரிப்புடன் பையை கொண்டு வந்து பொற்கொல்லன் மகளிடம் கொடுத்தான். அவள் அதை வாங்கி திறந்து அதனுள் இருந்த ஒரு கல்லை எடுத்து அதன் வண்ணத்தை எவரும் கவனிக்கும் முன் கை தவறுது போல திடலில் கிடக்கும் மற்ற கருப்பு வெள்ளை கூழாங்கற்களுக்கு மத்தியில் நழுவ விட்டு விட்டாள். எதிர்பாராமல் நடந்ததாலும் அவள் நழுவ விட்ட கல் மற்ற கூழாங்கற்களுக்கு மத்தியில் சேர்ந்து விட்டதாலும் அந்த கல்லை சேட்டு உட்பட யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. திடுக்கிட்டு போன ஊர் பெரியவர்களிடம் அவள் அமைதியாக பேசினாள். பைக்குள் ஒரு வெள்ளைக்கல்லும் ஒரு கருப்பு கல்லும் இருந்ததால் பைக்குள் மிச்சம் இருக்கும் கல்லை ஊரார் பார்த்தால் அவள் எடுத்து நழுவ விட்ட கல்லின் வண்ணம் எதுவென்று தானாக தெரிந்துவிடும் என்று சொல்லி பையை அவர்களிடம் கொடுத்து விட்டாள். பைக்குள் 2 கருப்பு கற்களை வைத்த சேட்டுக்கு திருடனுக்கு தேள் கொட்டியது போல ஆகிவிட்டது. சொல்லவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. கடனை ரத்து செய்வதாக எழுதி கொடுத்துவிட்டு தலையை தொங்க விட்டு கொண்டு போய் விட்டான்.